ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோங்க. அதாவது புதன்கிழமை ஆடி 1க்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கனுங்க. இது எலும்பு குழம்புக்காக. இது ரசம், வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். எலும்பு போட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதென்னு பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் வச்சுட்ருக்கேன். வெங்காயம், தக்காளியெலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை தூக்கி போட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கறி மசாலா பொடிங்க. அதாவது சிக்கன் குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கெல்லாம் நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அந்த பொடியை தான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா அது கொதிக்கட்டுங்க. இது கிரேவிக்குங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இது கிரேவிக்கு வெங்காயத்தை நறுக்கிட்டேன். இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றி விட்டு சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கட்டுங்க. நல்லா 2 கிண்டு கிண்டி விட்டுற வேண்டியதான். கிண்டி விட்டோம்னா அது பேசாமல் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இங்கே நம்ம கிரேவிக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் தக்காளியும் போட்டு அது நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கணும். அது உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சிக்கனை போடணுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா மசிச்சு விட்ருங்க. மசிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தக்காளி நல்லா மசிச்சிரும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுற வேண்டியதாங்க. இது கிரேவிக்குங்க. போட்டு நல்லா கிண்டிட வேண்டியதுதான். இங்கிட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு கிரேவிக்கு நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, இதில் வெறும் மிளகா பொடிங்க போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இனி இதை அப்படியே நம்ம சுருள சுருள கிண்டணுங்க நல்லா. அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா சிக்கன்னு நல்லா நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். கிரேவி நல்லா சுண்டி நல்லா திக்காயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இனி அடுத்து வாங்க சிக்கன் 65 பொரிப்போம். எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனில் லெக் பீஸை பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நீ அடுத்து சின்ன சின்ன துண்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனை, நீ அதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. என்னங்க, சிக்கன் 65ம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாப்பாடை போட்டாச்சுங்க.
சாப்பாடை போட்டு சிக்கன் குழம்ப ஊற்றி சிக்கன் 65 சிக்கன் கிரேவி வச்சு சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.